திராவிட முன்னேற்ற கழகம் இதையெல்லாம் எங்களுக்கு செஞ்சு கொடுத்திருக்கு. தமிழ்நாடு இன்னைக்கு தொழில் துறையில 16.69% இந்தியாவுக்கே எடுத்துக்காட்டா மற்ற மாநிலங்களை விட சிறந்து விளங்குதுன்னு சொல்லுங்க. எதனால? நாம பெற்றிருக்கக்கூடிய முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சராக இருக்கின்ற காரணத்தினால். விளையாட்டு துறையில இன்னைக்கு இந்தியாவிலேயே எந்த அமைச்சரையும் நீங்க ஒப்பிட முடியாது. அத்தனை பேருக்கு இன்னைக்கு ஃபார்முலா 4 இந்தியாவில் நடத்தின மாநிலம் எது? சென்னை. யார் நடத்தினா? எங்களுடைய விளையாட்டுத்துறை அமைச்சர். செஸ் ஒரே மாசத்துல எல்லா ஏற்பாடு பண்ணி செஸ் ஒலிம்பியட் உலகம் முழுக்க இருக்கக்கூடிய செஸ் நடத்தி இன்னைக்கு எவ்வளவு பேர் இன்னைக்கு தமிழ்நாடு இஸ் த கேபிட்டல் ஃபார் செஸ் ஃபார் த ஹோல் வேர்ல்ட். இதெல்லாம் ஏதாவது கொஞ்சமாவது இந்த எதிர்கட்சியில் உட்கார்ந்து இருக்கிற அண்ணா திமுக பழனிசாமி ஐயாவுக்கு தெரியுமா? கம்பராமாயணத்தில் எழுதினது சேக்கிழாருங்கிறாரு. ஏயா பேரிலேயே கம்பர் இருக்காரு, அது கூடவா தெரியாது? இப்ப இந்த அடிமைகளுக்கெல்லாம் என்ன பயம்னு சொல்லி சொன்னா 32 பேர்த்து மேல ஈடி வழக்குகளை போட்டு பாரதிய ஜனதா அப்படி கொட்ட அள்ளி வச்சிருக்கான். இவங்க யாராவது விசாரணைக்கு போய் நீங்க பாத்தீங்களா? நம்ம கட்சினா விசாரணை கூப்பிடுவாங்க, கோர்ட்டுக்கு போவாங்க, ஈடிக்கு போவாங்க, தேதியில தெரியும், மிரட்டுவாங்க. போயா உசிரியே கொடுத்தவங்க நாங்க உன் கேஸுக்கா பயப்பட போறோம்னு திமுக அசால்ட்டை தட்டி எறிஞ்சிட்டு போவான். கோர்ட்ல என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் ரெய்டு நடத்திட்ட பிறகு நாங்கள் பிடித்து விட்டோம்னா என்னத்தரா பிடிச்ச? நீ எதையுமே பிடிக்கலடா, வெளியே போடான்னா கோர்ட்ல வந்து மன்னிப்பு கேட்டாங்க. அதுதானே உங்க ஈடியோட நிலைமை. ஆனா அண்ணா திமுக இருக்கவங்க மேல இருக்கக்கூடிய வழக்கு என்ன சாதாரண வழக்குகளா? ஈடியில போட்டு வச்ச உடனே ஐயா நீங்க என்ன சொன்னாலும் நாங்க கேட்கிறோம், நீங்க உட்கார சொன்னா உட்கார போறோம், எந்திரிக்க சொன்னா எந்திரிக்க போறோம். அப்படித்தானே இருந்தீங்க. தமிழ்நாட்டினுடைய எத்தனை உரிமைகளை நீங்க விட்டு கொடுத்திருக்கீங்க. நீட் வந்தது உங்க காலத்துல தானே, அம்மையார் இருந்தப்ப கூட வரலையே. அதனால இன்னைக்கு எத்தனை குழந்தைங்க இருந்திருக்காங்க. இன்னைக்கு ஃபேர் டீலிமிட்டேஷன் வரப்போகுது. மாணவர்களே தயவு செய்து தெரிந்து கொள்ளுங்கள். தொகுதி மறுவரையை செய்ய போகிறார்கள். வருகின்ற ஆண்டில் அல்லது அதற்கு அடுத்த ஆண்டில் நடக்கவிருக்கிறது. தொகுதி மறுவரைனா என்னன்னா பாப்புலேஷனுக்கு ஏத்த மாதிரி பாராளுமன்றத்தில் இருக்கக்கூடிய பிரதிநிதித்துவத்தை அதிகப்படுத்துவது. நமக்கெல்லாம் சொன்னாங்க 2க்கு 1 சொன்னாங்க. சரி, நாம அதெல்லாம் கேட்டு பாப்புலேஷனை நம்ம கண்ட்ரோல் பண்ணிட்டோம். ஏன்னா அரசு சொன்னா கேட்கணுங்கிற வழக்கம் இருக்கு இல்லையா? ஆனா வடநாட்டில் ஒவ்வொருத்தரும் 4 புள்ள 5 புள்ளன்னு பெத்துட்டான். இப்ப பாப்புலேஷன்ல யூபி எங்கேயோ நிக்குது, எம்பி எங்கேயோ நிக்குது. அப்ப நம்பர் ஆஃப் பாப்புலேஷனை பேஸ் பண்ணி தொகுதி பிரிச்சிங்கன்னு சொல்லி சொன்னா இப்ப இருக்கக்கூடிய 534 தொகுதி இருக்காது, 700 800 ஆகும். அவர்கள் உயர்ந்த நிலைக்கு பெருமளவில் வந்து விடுவார்கள். அப்ப காலத்துக்கு நம்ம அடிமையா தான். அதுக்கு தான் குரல் கொடுத்தாரு நம்மளுடைய முதலமைச்சர் அவர்கள்.